கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே 0 என்ற ஒரு நம்பருடைய வேல்யூவை பார்க்கும் பொழுது அது ஒன்றும் இல்லை என்பது அர்த்தம். ஆனால் இதே ஒரு நம்பரோட அந்த 0வை நீங்கள் ஆட் பண்ணும் பொழுது அதோடைய வேல்யூ அதிகமாகும். ஸோ நீங்கள் 101, 1001, 2001 நம்ம நினைக்கும் பார்க்கும்பொழுது 1, 2, 3, 4 அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் அதே நம்பர் லாஸ்ட்டில் வரும் பொழுது அந்த நம்பரோடு அந்த 0 ஆட் ஆகும் பொழுது அதோடைய வேல்யூ அதிகமாகுது. அதே போல் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அந்த 0 என்ற இது பூமிக்கு வேணால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது, இந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, எனக்கு தைரியம் இல்லை, அப்படிலாம் நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் தேவனிடத்தில் வாங்க, என் ஏசப்பாவிடத்தில் நீங்கள் கேளுங்க, அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாங்க. நீங்கள் என்ன காரியத்திற்காக எது உங்களால் செய்ய முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதற்குரிய அந்த ஞானமோ அந்த தைரியமோ தேவனிடத்தில் உங்களுக்கு என் ஏசப்பா தருவாங்க. ஏன்னா அவரிடத்துல கேட்குற யாருக்கும் அவர் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் தைரியத்தோட என் ஆண்டவருடைய பெயரை கூப்பிடுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இது காரியத்தை நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்க. நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக என் ஆண்டவர் உலாவி கொண்டு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஒரு எப்படி சொல்கிறது, மற்ற தெய்வத்தை போல் அல்ல என் ஆண்டவர். அவர் எல்லா இடத்துலையும் எந்த மனுஷங்க என்னை நோக்கி கூப்பிடுவாங்கன்னு அந்த இடத்துல போய் அவர்களுக்கு உதவி செய்ய என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பூமியில் வேணால் நீங்கள் 0வாக இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவருடைய பார்வையில் அந்த 0க்கு தான் அதிக வேல்யூ இருக்குது. ஸோ என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, தேவன் நிச்சயமாக. அது மட்டுமல்ல, ஒரு வசனம் இருக்குது, பலவீனமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27 சொல்லப்படுகிறது. ஸோ என் தேவன் எத்தனையோ கதைகள் ஸ்டோரிலாம் பைபிளில் இருக்குது, எங்களுடைய பைபிளில். உண்மையாகவே ஆண்டவர் எல்லா கதையிலையும் கதாபாத்திரங்களை எல்லாவற்றையும் அவர் பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் பலவீனமானவங்க, ஆனால் ஆண்டவரிடத்தில் அவங்க அதை கேட்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு பலனை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்து அற்புதத்தை செய்து உயர்த்தி வைத்தார். உங்களையும் என் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்து உங்களையும் வாழ்க்கையில் உயர்த்தி வைக்க என் தேவன் வல்லம்